சூப்பரான சுவையான முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 3 முட்டை எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த முட்டை கலவையை ஊற்றுங்க. இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த முட்டை வெந்துடும். இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி வெளியே எடுத்துடணும். இதை இப்போ குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/2 கப் நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு 1 கப் நறுக்கின தக்காளியும் உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இதோடு நறுக்கி வச்சிருக்கிற முட்டையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். இதில் கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சுவையான முட்டை கிரேவி ரெடி.